அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஏப்ரல் 30, 2026 இரவு 9 மணியுடன் இலங்கையின் மிக முக்கியமான போட்டி பரீட்சையினுடைய விண்ணப்பங்கள் முடிவடைய இருக்கின்றன. காபோது உயர்தர பரீட்சைக்கு அடுத்ததாக மிகவும் சவாலான ஒரு பரீட்சையாக நோக்கப்படுகின்ற இந்த சட்டக்கல்லூரியினுடைய பொது நுழைவுத் தேர்வு ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய விண்ணப்பங்கள் தான் இன்றுடன் முடிவடைய இருக்கின்றன. இந்த பரீட்சை தொடர்பாக நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருப்பதனாலும் மாறுபட்ட கருத்தியல்கள் இருப்பதனாலும் அந்த பரீட்சை தொடர்பான விளக்கத்தை நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். அந்த வகையிலே முதலாவதாக இந்த பரீட்சைக்கு யார் தோற்றலாம் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை கல்வி தகமைகள் இன்கோர்பரேட்டட் கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷனால் வழங்கப்பட்டுள்ளன. அதிலே முதலாவதாக இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும். 17 வயதை ஆக குறைவாக பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு வயது எல்லை என்பது கிடையாது. நீங்கள் எந்த வயதிலும் இந்த பரீட்சை எழுத முடியும். அதே போன்று இலங்கையுடைய நேஷனல் சிலபஸிலே A level எடுத்தவர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் UK சிலபஸிலே A level எடுத்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் ஒரே தடவையில் 2CS என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரிசல்ட்டை எடுத்திருக்க வேண்டும். அதே மாதிரி O level பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் போன்ற பாடங்களுக்கு C இருத்தல் வேண்டும். இந்த இங்கிலீஷ்ல வந்து C இல்லாவிட்டால் அவர்கள் வந்து இன்கோர்பரேட்டட் கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷன் பரிந்துரைக்கின்ற ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷனை கொண்டிருக்கலாம். உதாரணமாக HNDA போன்றவற்றை கொண்டிருக்கலாம். இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் இலங்கை சட்டக்கல்லூரியுடைய தொலைபேசி இலக்கத்தை அழைத்து அந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த LLB என்ற பரீட்சையினுடைய தாற்பயமும் அட்டர்னியட் லோ என்று சொல்லப்படக்கூடிய இந்த பரீட்சையினுடைய தாற்பயமும் வேறுபட்டவை. அதாவது இந்த LLB நாங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களூடாகவோ அல்லது அரசு பல்கலைக்கழகங்களூடாகவோ பெற்றுக்கொள்ள முடியும். அரசு பல்கலைக்கழகங்களினூடாக LLB பெற்றுக்கொள்பவர்கள் சட்டக்கல்லூரியினுடைய இறுதி ஆண்டு பரீட்சையை மட்டும் ஃபைனல் இயர் எக்ஸாமை மாத்திரம் எழுதிக்கொள்ள முடியும். ஆனால் இந்த 2019 பிற்பாடு தனியார் பல்கலைக்கழகங்களிலே LLB முடிப்பவர்கள் வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பது வேறு, ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பது வேறு. நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருப்பது இந்த அப்ளிகேஷன் மிக விரைவில் முடிய காத்திருக்கக்கூடிய இந்த பரீட்சையானது ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்பதை தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த பரீட்சையானது ஆங்கில மொழி மூலம் தான், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலம் தான் நீங்க இந்த அப்ளிகேஷன் போட முடியும். பரீட்சைக்கு சம்பந்தமே இந்த பரீட்சை அப்ளிகேஷனை இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலம் தான் நீங்க வந்து நிரப்ப முடியும். அந்த வகையில வந்து பேசிக்கா வந்து இந்த பரீட்சையில வந்து 4 பாடங்கள் இருக்கு. IQ, GK, தமிழ், இங்கிலீஷ் என்று சொல்லப்படக்கூடிய 4 பாடங்கள். IQ 1 மணித்தியாலம், GK 1 மணித்தியாலம், தமிழ் 1 மணித்தியாலம் 30 நிமிடமும், அதே மாதிரி ஆங்கிலமும் 1 மணித்தியாலம் 30 நிமிடம். ஆனால் இந்த 4 பாடங்களிலே இந்த இங்கிலீஷுக்கும் சரி தமிழுக்கும் சரி மினிமம் மார்க்ஸாக வந்து 40 புள்ளிகள் பெற வேண்டும் என்ற கட்டாயத்தை வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு மேலதிகமாக இந்த மெரிட் ஆர்டரிலே 2 பாடங்களை தான் அவர்கள் கருத்தில் கொள்கிறார்கள். அதாவது IQவும் GKயும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மெரிட் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சையில வந்து பாத்தீங்கன்னா சித்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த அடிப்படை தகமைகளை பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்பதற்காக நீங்க பாஸ் என்பது அர்த்தம் கிடையாது. இங்கிலீஷ்ல தமிழ் எல்லாம் மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்து IQ GKல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக புள்ளிகள் எடுக்கிறீர்களோ அந்த மெரிட் ஆர்டர்ல தான் முதல் 190க்கு குறையாகும், 190 பேருக்கு குறையாமலும் 220 230 பேருக்கு கூடாமலும் அந்த எண்ணிக்கையிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக வந்து சட்டக்கல்லூரிக்குள்ளே மாணவர்கள் உள்வாங்கப்படுவார்கள். அந்த எண்ணிக்கை கூட இன்கோர்பரேட்டட் கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷன் தான் தீர்மானிக்கும். இலங்கை சட்டக்கல்லூரியுடன் கலந்துரையாடி அவர்கள் தீர்மானிப்பார்கள். அந்த வகையிலே இதுதான் இந்த பேசிக்கான அடிப்படையான விளக்கமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த பரீட்சையை பொறுத்த வரைக்கும் இந்த பரீட்சையிலே 2 விதமான கட்டணங்களை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். முதலாவதாக இலங்கை பரீட்சை திணைக்களத்துக்கு கட்ட வேண்டிய கட்டணம், இரண்டாவதாக இலங்கை சட்டக்கல்லூரிக்கு கட்ட வேண்டிய கட்டணம். இலங்கை பரீட்சை திணைக்களத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 1200 ரூபாய் வந்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்ட வேண்டும். கட்டிட்டு உங்களோட போன் அல்லது மெயில் ரெஃபரன்ஸ் வந்து நீங்க கொடுக்க முடியும். அதுல உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃபில் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த மெசேஜ் நீங்க பெய்டுன்னு சொல்லி வரும். அதாவது நீங்க சாதாரணமான கார்டு பேமெண்ட் கொடுப்பீங்களே அதே மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க செய்ய முடியும். இல்லாட்டி BOC பேங்க் ஆஃப் லோன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நேரடியா போயோ அல்லது ஆன்லைன் முறைகள் மூலமோ இந்த பேமெண்ட் வந்து செலுத்திக் கொள்ள முடியும். ஆனா ஸ்ரீலங்கா லோக்கல் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இது 12000 ரூபாய் டைரக்டா லோக்கலுக்காக நீங்க பே பண்றது. இது வந்து HNB னுடைய ஹல்ஸ்டாப் பிரான்ச்ல நேரடியா போய் தான் செய்யணும் இல்ல. ஆனா அந்த பிரான்ச் நேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹல்ஸ்டாப் பிரான்ச் என்று சொல்லப்படக்கூடிய அதை வந்து மென்ஷன் பண்ணணும். சோ இந்த பேமெண்ட் பண்ண பிறகு இந்த பட்டிச்சீட்டுக்கு தான், அதாவது நீங்க ஏற்கனவே பரீட்சை திணைக்கிறதுக்கு பண்ண பேமெண்ட் அது வேற, அது செப்பரேட். இது இந்த இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நீங்க பே பண்ணத பட்டிச்சீட்டை வந்து entrance@sllc.ac.lk என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய இமெயிலுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும். அந்த இமெயில நீங்க சென்ட் பண்ணிக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈவன் டிபாசிட் பண்ண ஸ்லிப்பா இருந்தா அதுல இனிஷியல் வித் நேம், NIC நம்பர், போன் நம்பர் என்பதை வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பேனையால எழுதி கொள்ளுங்க. இல்ல நீங்க வந்து நார்மலா வந்து ஆன்லைன் பேமெண்ட் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டீடைல்ஸ் வந்து வரும். சோ இவ்வளவு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்பந்தமான பேசிக்கான கன்செப்ட். இது எப்படி நாங்க அப்ளை பண்றோம்ன்றத தான் இப்ப அடுத்த கிளிப்ல நாங்க பார்க்க போறோம். நாங்க தொடர்ச்சியா வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து முதல்ல நாங்க www.donets.lk ன்னு சொல்லப்படக்கூடிய வழக்கமான இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய அந்த வெப்சைட்டுக்கு நாங்க போகணும். அதுல போனோம்னா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொலம் இருக்கு. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா EB எக்ஸாம் என்று சொல்லி ஒன்று வரும். அந்த EB எக்ஸாமோட பிராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் என்று சொல்லி ஒன்று வரும். அதை நாங்க செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக வந்து அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர்ஷன் காணப்படும். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நாங்க அப்ளை பண்ணிக்க வந்து எக்ஸாம் லிஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸாம் லிஸ்ட்ல வந்து ஜெனரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க கிளிக் பண்ணணும். ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல, அது நான் உங்களுக்கு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தேன். அதுக்கு பிறகு அதுல அப்ளை, அதாவது லொகின் என்று சொல்லி காட்டும். அந்த லொகின் காட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க NIC நம்பரையும் உங்க மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே வந்து ஒரு OTPயோட அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய தகவல்களை வந்து மிகவும் கவனமாக நிதானமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாசிச்சு ஃபில் பண்ணணும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதுல வந்து உங்களோட நேம் வந்து கேபிட்டல் தான் கேட்டிருப்பாங்க. சோ என்னோட கேபிட்டல்
ஃபீல்டில் தான் நாங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்தது அட்ரஸ், அதே மாதிரி மெயில் அட்ரஸ் அப்படிலாம் கேட்டு ஏஜ், சிட்டிசன் எல்லாம் கேட்பாங்க. அது பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதுகளை நிரப்பி கொண்டு போய்க்க நீங்கள் எல்லாத்தையும் சரியாக நிரப்பிட்டீங்கன்னு சொன்னால் கிரீன் டிக் கொண்டு வரும். அதாவது தகவல்களை எப்படியா நிரப்பினா கிரீன் டிக் வரும் விடும்ன்றதை தாண்டி நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தா கிரீன் டிக் வரும். ஒரு தகவல்கள் சரியா இல்லையான்றதை நீங்கள் தான் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அதுக்கடுத்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலவெல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் சரியான ரிசல்ட்ஸ் செய்யும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பரையும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிரீன் டிக் வரும். அந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்பாங்க டிபார்ட்மெண்ட் எதுன்னு சொல்லி இது வந்து கேட்டிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி என்டர் பண்ணணும். அதே மாதிரி வந்து இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மீடியம் சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது இந்த எக்ஸாம் நீங்க எந்த மீடியத்தில் எழுத போறீங்கன்றது அதில் கேட்கப்பட்டிருக்கும். இதுல மிக தெளிவா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு இதை அப்ளை பண்ண பிறகு சரியா நீங்க அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அதை யோசிச்சு நிரப்புங்க. இப்போ நீங்க தமிழ் லாங்குவேஜ்ல தான் IQGK செய்ய போறீங்க, தமிழ் மொழி மூலம் தமிழ் மீடியத்தில் செய்ய போறீங்கன்னா அது செய்யலாம். இங்கிலீஷ் மீடியம் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபிள் சொன்னா நீங்க IQGK இங்கிலீஷ் மீடியத்தில் செய்யலாம். இல்ல உங்களுக்கு சிங்கள லாங்குவேஜ் நல்லாவே எழுதுன்னு சொன்னா நீங்க சிங்கள லாங்குவேஜ்ல செய்யலாம். அப்ப நீங்க எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ண போறீங்கன்றத மீடியம் ஆஃப் த லாங்குவேஜ், மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இருக்கு. அப்ப நீங்க அதை வந்து தெளிவா வந்து யோசிச்சு ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு மாத்த முடியாது. அதுக்கு பிறகு அதர் டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குற்ற தீர்ப்பு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது நீங்க எஸ் எஸ் போடலாம், நோ போடலாம். ஆனா இந்த சின்ன இப்ப என்ன சொல்றது என்விரான்மெண்டல் ஒஃபென்ஸ் மற்றும் டிராபிக் ஒஃபென்ஸ் அதையெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவே குற்றமாக கருதப்படாது. அதை தாண்டி உங்களுக்கு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அல்லது வந்து ஏதாவது ஒரு பெரிய கிரிமினல் ஒஃபென்ஸ் இருந்தால் நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ண தான் வேணும். அப்படி மென்ஷன் பண்ணாட்டி அது உங்களுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேமெண்ட் டேட்டை வந்து கொஞ்சம் முறைக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. அது சிக்னேச்சர்ன்றது நேமை தான் குறிக்க போகுது. அதுக்கு பிறகு நீங்க எல்லா தகவல்களையும் பார்த்துட்டு வந்து சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ப்ரொசீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முடிஞ்சிடும். சோ இவ்வளவு தான் இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட். இது முடிஞ்சோன உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ஓகே. எடிட் அண்ட் சப்மிட் இருக்கும். நீங்க எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அதுக்கு பிறகு நீங்க டவுன்லோட் பண்ணலாம். வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் காட்டும். சோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சோ இவ்வளவு தான் இந்த அப்ளிகேஷன் போற சம்பந்தமான விளக்கம். அண்ட் ஃபைனல் பாடம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இந்த பரீட்சை தொடர்பான கலவையான விமர்சனம் ஒன்று இருக்கு. கலவையான விமர்சனம் சொன்னா இந்த பரீட்சை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்கச்சார்பான பரீட்சை. இந்த பரீட்சையில வந்து முகம் கொடுத்து பிரயோசனம் இல்லை, முகம் கொடுத்தாலும் பாஸ் பண்ணிடாது. இந்த பரீட்சையில சகோதர மொழி இனத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் அதிக அளவில் உள்வாங்கப்படுவார்கள். சிறுபான்மையினால முடியாது, இந்த டிஸ்ட்ரிக்டாக போக மாட்டாங்க, இந்த டிஸ்ட்ரிக்டாக தான் போவாங்க. இப்படியான பிரதேசவாத கருத்துக்கள், இனவாத கருத்துக்கள் அதிக அளவில் உலாவக்கூடிய பரீட்சை தான் இது. ஆனா உண்மை என்னன்னு சொன்னால் தமிழ் மொழி பேசக்கூடிய மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு எழுதுற அளவு வந்து குறைவு. சகோதர மொழி இனத்தை சேர்ந்த மாணவர்கள் அந்த பரீட்சைக்கு அதிக அளவில் தோற்றுகிறார்கள். அதனால அவர்கள் என்டர் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ் வந்து கூடுதலாக இருக்குது. ஆகவே இங்க இன மத பேத எந்த பாகுபாடும் இல்லை. இது ஒரு பொதுவான பரீட்சை. நாங்க இந்த பரீட்சைக்காக சரியான உழைப்பை போட்டு சரியான திட்டமிடலோட வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னு சொன்னா நாங்க இந்த பெருமதியான இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள இருப்போம். இல்ல நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாம இந்த கதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம்னு சொன்னா நாங்களும் அதே மாதிரி கதைத்து கொண்டிருப்போம். ஒருத்தன் தான் இந்த பரீட்சையை தோற்றதுக்காக அவன் கட்டிவிடக்கூடிய கதைகளையும் அவன் சொல்லக்கூடிய கதைகளையும் நம்புறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நீங்க உங்களை நம்ப தயாரா இல்லைன்றது வந்து வேதனைக்குரிய விடயம். ஆகவே இந்த பேதங்களை கடந்து இந்த பரீட்சைக்கு உங்களை நம்பி இந்த பரீட்சை எழுதுங்க. இந்த பரீட்சை வந்து உங்களுக்கு வந்து சித்தியா அமைஞ்சுன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில போக்க தரத்தை வந்து மாற்றும். ஏன்னா இந்த இலங்கை நாட்டிலேயே ஜனாதிபதியா இருந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை சட்டக்கல்லூரியில இருந்து வெளியேறிய சட்டத்தரணிகள் தான். அதே மாதிரி அரசியல் மிக பிரபலியமான இடத்துல இருந்தார்கள், மிக முக்கியமான இடத்துல இருந்தார்கள். எல்லாருமே இலங்கை சட்டக்கல்லூரியுடைய பழைய மாணவர்களாக தான் இருக்கிறார்கள். நாட்டையே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த சட்டக்கல்லூரி பரீட்சை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். சோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.